முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியில் பறக்க தடை, எல்லையில் அத்துமீற வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு பணிந்தே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல், பாஜகவின் உண்மையான நோக்கம் என்னவென்று ராகுல் காந்தி கேள்வி. தமிழ்நாடு அரசின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என ஸ்டாலின் பெருமிதம், சமூக நீதியை காக்கவா பீகார் தேர்தலுக்காகவா என சரமாரி கேள்வி. டிரம்பின் தொடர் நடவடிக்கைகளால் ஆட்டம் காணும் அமெரிக்க பொருளாதாரம், மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. வணக்கம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானங்கள் பறப்பதற்கு இந்தியா தடை விதித்துள்ளது. பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் உலகெங்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என இந்தியா அறிவித்துள்ளது. மேலும் தாக்குதலுக்கான நேரம் மற்றும் இலக்கை பாதுகாப்பு படையினரே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் எல்லை தாண்டி தீவிரவாத முகாம்கள் மீது வான் மற்றும் தரைவழி தாக்குதல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இதனால் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து எந்த நேரத்திலும் இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அனைத்து விமான சேவைகளையும் பாகிஸ்தான் அரசு ரத்து செய்துள்ளது. அங்குள்ள கில்கிட் மற்றும் ஸ்காடு நகரங்களுக்கான விமான சேவைகள் முற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளியில் பறக்க அனுமதி இல்லை என்று சர்வதேச விமானிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்தியா நேற்று வெளியிட்டுள்ளது. இந்திய விமானங்களுக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி வரும் நிலையில் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. இது தொடர்பாக ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர் பாகிஸ்தான் தரப்பு அதிகாரியுடன் தொலைபேசியில் பேசிய போது, பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இத்தகைய அத்துமீறல்கள் அதிகரித்திருப்பது கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். இதனிடையே இரு நாடுகளும் போர் நடவடிக்கைகளை கைவிட்டு அமைதி வழியில் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று சவுதி அரேபிய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு மத்திய பாஜக அரசு பணிந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 1931ஆம் ஆண்டுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி விவரமும் சேகரிக்கப்பட்டது. எனினும் அதன் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. 2021ஆம் ஆண்டில் நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. அதனை விரைந்து நடத்த கோரி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தன. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, இந்த அறிவிப்பின் பின்னணியில் என்ன நோக்கம் உள்ளது என்பது தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த கணக்கெடுப்பு எப்போது தொடங்கி எப்போது முடியும் என்பதற்கு கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பில் தெலுங்கானா மாநிலம் முன்னோடியாக திகழ்வதாகவும் இதில் மத்திய அரசுக்கு உதவ தயாராக உள்ளோம் என்றும் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். So we are absolutely convinced in the Congress party that the caste census is a first step of a completely new development paradigm in the country, and we are going to push this paradigm through one way or the other. It doesn't matter what the BJP thinks. We have shown that we can pressure the BJP into doing the caste census. We are going to show you that we are going to pressure the BJP into doing 15/5 and also removing the 50% cap. மத்திய அரசின் முடிவுக்கு பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் பல்வேறு சமூகத்தினரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப திட்டங்களை வகுத்து அவர்களின் ஏற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவிட முடியும் என்று அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டில் தொகுதி சீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்தும் முன்னதாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ், இதற்கான உண்மையான போராட்டத்தை நடத்தியவர் தனது தந்தை திரு லாலு பிரசாத் யாதவ் தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் மக்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்பதை பீகார் சூழல் உணர்த்துவதாகவும், கணக்கெடுப்பின் அடிப்படையில் அரசு திட்டங்களை வகுத்தால் மட்டுமே மக்களின் முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று ஜன் சுராஜ் கட்சி தலைவரும் பிரபல தேர்தல் வியூக கணிப்பாளருமான திரு பிரசாந்த் கிஷோர் கருத்து தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசின் தொடர் முயற்சிக்கும் இந்தியா கூட்டணியின் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி என தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை காக்கவா அல்லது பீகார் தேர்தலுக்காகவா என்றும் வினவியுள்ளார்.
மிகவும் தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்க்கவும் தாமதிக்கவும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்றதால் ஒரு வழியாக மத்திய பாஜக அரசு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும் என்று அறிவித்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஆனால் முக்கியமான வினாக்களுக்கு இன்னும் விடையில்லை என்று கூறியுள்ளார். இந்த கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும், எப்போது முடிவுறும் என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ள திரு ஸ்டாலின், மத்திய அரசு இதனை தற்போது அறிவித்திருப்பது ஒன்றும் தற்செயலானது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநில தேர்தலில் சமூக நீதி விவகாரம் ஓங்கி ஒலிப்பதால் தான் சந்தர்ப்பவாத நடவடிக்கையாக தற்போது இதனை அறிவித்திருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், நாம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கோரிய போது மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் என நம்மீது குற்றம் சாட்டிய அதே பிரதமர் இப்போது பணிந்து விட்டார் என்று கூறியுள்ளார். முறையாக திட்டங்களை வகுப்பதற்கும் மக்கள் நல திட்டங்கள் சரியான பயனாளிகளை சென்றடைவதற்கும் மெய்யான சமூக நீதியை அடையவும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றியமையாததாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், அநீதிக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் முதலில் அதன் அளவை அறிந்தாக வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு தமிழக அரசும் திமுகவும் போராடி பெற்ற வெற்றியாகும் என தெரிவித்துள்ள அவர், முதலாக நாம் தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதுடன் ஒவ்வொரு முறை பிரதமரை நேரில் சந்திக்கும் போதும் பலமுறை கடிதங்கள் எழுதியும் மத்திய அரசு தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் பதிவிட்டுள்ளார். மாநில அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் என சிலர் கூறிய போது கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசின் பொறுப்பு என்று தாம் உறுதியுடன் கூறியதாகவும் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், தமது நிலைப்பாடு சரி என நிரூபிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திராவிட மாடலின் வழியே சமூக நீதிக்கான பயணத்தில் திமுகவுக்கும் நாம் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இது மற்றும் ஒரு வெற்றியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா பிற நாடுகளுடன் வர்த்தக போரை நடத்தி வரும் நிலையில் அதன் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக அளவில் வரி விதிப்பதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்த உத்தரவிட்டார். அமெரிக்காவுடன் அதிக அளவில் வர்த்தகம் புரியும் சீனாவுக்கு 34%, இந்தியாவுக்கு 27% வரியும் விதிக்கப்பட்டன. இதுபோல் பல்வேறு நாடுகளுடனான புதிய இறக்குமதி வரி அமலுக்கு வந்த நிலையில் 75 நாடுகள் சமரச முயற்சிக்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து அவற்றுக்கான புதிய வரி 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்காவுக்கு பதிலடியாக சீனாவும் கூடுதல் வரியை அறிமுகப்படுத்திய நிலையில் அந்நாட்டுக்கு 145% வரி விதிக்கப்பட்டது. இந்த வர்த்தக போரால் அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ந்து கடும் வீழ்ச்சியை சந்தித்ததுடன் அந்நாட்டின் பொருளாதாரமும் சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான பொருளாதார வளர்ச்சி 0.3% அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. சீனாவை தவிர்த்து பிற நாடுகளுக்கு 10% அடிப்படை வரி மட்டும் வசூலிக்கப்படும் நிலையில் இந்த அளவு சரிவை சந்தித்துள்ள அமெரிக்க பொருளாதாரம் டிரம்பின் புதிய வரி விதிப்புகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் பெரும் பொருளாதார சுனாமியை சந்திக்கும் என சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதனிடையே அமெரிக்க பொருளாதாரம் குறித்த நுகர்வோரின் நம்பிக்கை தற்போது 32% குறைந்துள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. கடந்த 35 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு நுகர்வோர் நம்பிக்கை குறைந்திருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே டிரம்பின் வரி நடவடிக்கை பிற நாடுகளுக்கு ஏற்படுத்தும் பாதிப்பை விட அமெரிக்காவையே அதிகம் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. உலக அறநெறிகளை பேசுபவராக மட்டுமல்லாமல் அதற்காக செயல்பட்டு அப்படியே வாழ்ந்து காட்டியவர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை லோயோலா கல்லூரியில் நேற்று நடைபெற்ற போப் பிரான்சிஸ் நினைவஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர், போப் பிரான்சிஸ் அணு ஆயுதங்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததுடன் சுற்றுச்சூழலிலும் ஆர்வம் காட்டியதாக தெரிவித்தார். போப் ஆண்டவர் ஆற்றிய பல்வேறு சமூக பணிகளை நினைவு கூர்ந்த திரு ஸ்டாலின், முற்போக்கு கொள்கைகளுடன் வாழ்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் முற்போக்கு சிந்தனையுடன் அனைவரையும் அன்பால் ஒருங்கிணைத்தவர் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். முற்போக்கு கொள்கைகளுடைய கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி பெரும் மாற்றங்களை முன்னெடுத்தவர் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள். அகதிகள் பிரச்சனை பற்றியும் பேசினார். புலம்பெயர்ந்த மக்களின் உரிமைகளுக்காகவும் பேசினார். இவையெல்லாம் மற்றவர்கள் பேச தயங்குகிற செய்திகளாகும். வாடிகன் நிர்வாகத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கினார். மரண தண்டனைகளை எல்லா சூழல்களையும் ஏற்க முடியாதுன்னு சொன்னார். மறைந்த போப் அனைத்து மதங்களையும் ஒன்றாக கருதியவர் என்றும் புகழாரம் சூட்டிய முதலமைச்சர், ஏழைகளுக்கு உதவுங்கள், பசிக்கு எதிராக போராடுங்கள் என்று போப் பிரான்சிஸ் கூறியதையும் நினைவு கூர்ந்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நாசர், மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், எம்எல்ஏக்கள் இனிகோ, திரு இருதயராஜ், திரு எழிலன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக 11 ஆண்டுகளாக வராத ஞானோதயம் தற்போது பிரதமர் திரு மோடிக்கு வந்திருப்பதாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். பீகார் தேர்தலுக்காக இந்த நிலைப்பாடு என்றாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்பொழுது ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று சொன்னால், பீகாரில் தேர்தல் நடக்கிறது. பீகார் மாநில தேர்தல் மற்றும் பல மாநில தேர்தல் வர இருக்கின்றன. அங்கே இந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறது. எங்கே சமூக நீதி, எங்கே சமநீதி, எப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவீர்கள் என்று. இப்பொழுது அவருக்கு ஞானோதயம் பிறந்திருக்கிறது. 2029 மறுபடியும் இவர்கள் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றால்தான் 2031 நடைபெறவிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த முடியும். எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இதை இப்போது அறிவித்திருக்கிறார்கள் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவிப்போடு நின்று விடாமல் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய முழுவதும் நடத்தி இந்திய முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பிரதமர் திரு மோடிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் பல ஆண்டுகளாக மத்திய அரசை வலியுறுத்தி வந்ததாக கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இந்த கணக்கெடுப்பை எவ்வளவு விரைவாக தொடங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக மத்திய அரசு தொடங்க வேண்டும் என்றும் அதன் மூலம் அனைவருக்கும் முழுமையான சமூக நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் தற்காலிகமாக அமையவுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைவதற்கான இடத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கோவி செழியன், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 18 கல்லூரிகள் கலைஞர் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவுள்ளதாக கூறினார். கள்ளப்புலியூர் மற்றும் வலங்கைமான் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு அடுத்த மாதம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட முடிவு செய்திருப்பதாக திரு கோவி செழியன் தெரிவித்தார். எதிர்வரும் ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தஞ்சைக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால் முதல்வர் விரும்பினால் அதே தேதியில் நிரந்தர பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் திருவிடைமருதூரில் அமையவுள்ள அரசினர் கலைக்கல்லூரிக்கான நிரந்தரமான இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக திரு கோவி செழியன் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற இது பேருதவியாக அமையும் என்றும் அவர் கூறினார். திருமங்கலம் மலர் சந்தையில் மல்லிகை பூ கிலோ 200 ரூபாய்க்கு கூட விலை போகாததால் டன் கணக்கில் சென்ட் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அனுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மலர் சந்தையில் கடந்த சில நாட்களாக மல்லிகை பூவின் விலை சரிந்து கொண்டே செல்கிறது. நேற்று கிலோ 200 ரூபாய்க்கு கூட பூக்களை வாங்க வியாபாரிகள் முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பூக்களை மூட்டைகளில் கட்டி சென்ட் தொழிற்சாலைக்கு அனுப்பும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மலக்கணி பூ இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆரம்பிச்சதுனால அனைத்து கிராமத்தில் பூச்செடி உற்பத்தியாளர்கள் எல்லாத்துக்கும் பூ வர்றதுனால அதிக அளவுக்கு டன் கணக்கில் வர்றதுனால போதிய விலை இல்லை. இல்லைனா கிலோ 250 ரூபாய்க்கு வெளியில் வியாபாரி வாங்க ஆள் வாங்காதனால 220 ரூபாய்க்கு சென்டி பேட்டரிக்கு மட்டும் தான் அனுப்புறாங்க. தாங்கள் பறிக்கும் கூலி கூட கிடைக்காத நிலை உள்ளதால் மிகுந்த வேதனை அடைவதாக அவர்கள் தெரிவித்தனர். கோடைக்காலங்களில் மல்லிகை பூவின் வரத்து அதிகமாக கிடைப்பதாலும் கோயில் திருவிழா, திருமணம் உள்ளிட்ட விசேஷ நிகழ்ச்சிகள் பெரும்பாலானவை இல்லாத காரணத்தினாலேயே பூக்கள் விற்பனை மந்தமாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை அடிவார கோயில் வளாகத்தில் நள்ளிரவில் நுழைந்த ஒற்றை யானை கடைகளையும் இரும்பு தடுப்பையும் சேதப்படுத்தியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூண்டி வெள்ளியங்கிரி மலை மீது அமைந்துள்ள சுயம்புலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் நேற்று முன்தினம் வனப்பகுதியில் இருந்து வந்த ஒற்றை யானை புகுந்தது. படிக்கட்டு வழியாக இறங்கிச் சென்ற அந்த யானை இரும்பு தடுப்பை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்து அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியது. வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்காக அதிக அளவிலான பக்தர்கள் வந்திருந்த நிலையில் திடீர் என யானை உலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர்.
கோயில் அன்னதான கூடத்தில் மீதமாகும் உணவு கழிவுகளை அங்கேயே கொட்டுவதால் யானை அடிக்கடி அங்கு முகாமிடுவதாக கூறியுள்ள வனத்துறையினர் யானை நடமாட்டம் இருப்பதால் பக்தர்கள் கவனத்துடன் இருக்குமாறு எச்சரித்துள்ளனர். மதுரை அருகே அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணும் எழுத்தும் பாடத்திட்டத்தை நடித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து லட்சக்கணக்கில் லைக்குகளை பெற்று வருகின்றனர். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கற்றல் வாசித்தல் திறனை அதிகரிப்பதற்காக எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் மதுரை இடையப்பட்டி அருகே உள்ள ஆமூரைச் சேர்ந்த அரசு நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியை சுமிதா மற்றும் பிற ஆசிரியர்கள் ஃபியூச்சர் ஜீனியஸ் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் கணக்கு துவங்கி பள்ளி பாடங்கள் தொடர்பானவற்றில் மாணவர்களை நடிக்கச் செய்து வீடியோவாக பகிர்ந்து வருகின்றனர். இதுவரை 500க்கும் மேற்பட்ட பாடங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை 3 லட்சம் பேர் ஃபாலோ செய்து வருகிறார்கள். அப்புறம் எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்த பிறகு எனக்கு நல்ல விஷயங்கள் தானே நிறைய இருக்குது. அப்போ இதை நம்ம போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே கொண்டு வந்தேன். எங்கள் கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறனோ அதை வீடியோவாக எடுத்து நான் போடுறேன், அவ்வளோதான். பேச்சு, நடனம், நாடகம், ஆங்கிலம் கற்றல், எழுத்தாற்றல் என மாணவ மாணவிகள் பள்ளியில் கற்பவற்றை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்ததற்கு ஆயிரக்கணக்கில் லைக்குகள் குவிகின்றன. இந்த முயற்சி மாணவர்களுக்கு படிப்பு மீது உற்சாகத்தை அதிகரிக்க செய்துள்ளது. ஆகாரியல்ல ராக்கெட் பலூன், பறக்கும் கம்பளம், மழைநீர் சேகரிப்பு தொட்டி, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அந்த இதில் டீச்சருங்க எடிட் பண்ணி போட்டுடுவாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. கற்றல் மீதான மாணவர்களின் ஆர்வத்தை சமூக வலைதளங்கள் மூலம் அதிகரிக்கலாம் என்பதற்கு இடையப்பட்டி அரசு பள்ளியின் முன்னெடுப்பு ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது என்றே கூறலாம். நடப்பு IPL சீசனில் முதல் அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியேறியது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து களமிறங்கிய சென்னை அணி 19.2 ஓவர்களில் 190 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. CSK தரப்பில் சாம் கரன் 88 ரன்கள் விளாசினார். டெவார்ட் பிரேவிஸ் 32 ரன்கள் எடுத்தார். பஞ்சாப் கிங்ஸ் சுழற்பந்து வீச்சாளர் சஹல் ஒரே ஓவரில் ஹேட்ரிக்குடன் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 191 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆட வந்த பஞ்சாப் அணியில் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 72 ரன்கள் விளாச பிரம் சிம்ரன் சிங் 36 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். நேஹல் வதேரா 5 ரன்களில் வெளியேறினார். கடைசி ஓவர் வரை விறுவிறுப்பு நீடித்த போதிலும் 2 பந்துகள் மீதம் இருக்கையில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 194 ரன்களை எடுத்து பஞ்சாப் அபார வெற்றி பெற சென்னை அணி தொடரிலிருந்து வெளியேறியது. மீண்டும் முக்கிய செய்திகள். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க இந்தியா தடை விதித்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு மத்திய பாஜக அரசு பணிந்துள்ளதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசின் தொடர் முயற்சிக்கும் இந்தியா கூட்டணியின் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.